பட்டினம் இஸ்லாமிய அமைப்பான SDPIக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பழனி என்ற இந்து முகமது பஷீராக மதம் மாறி முத்தரையர் நகரை ஒட்டு மொத்தமாக மதம் மாற வற்புறுத்தி வருகிறார். வடக்கு புதுக்குடியிருப்புக்கும் பழனி கேரளாவில் போய் அவன் மதம் மாறிக்கிட்டு வந்து இங்க வந்து எங்களுக்கு முகமது பஷீர் எங்களை வந்து ஒரே வந்து எப்படி வந்து நீ ஒண்ணு மாறு இல்லைன்னா ஒன்னு நிம்மதியா ஊர்க்காரனை இருக்க விட மாட்டேன். ஊர்க்காரர்களுக்கு தொந்தரவு கொடுக்க காவல்துறையை பயன்படுத்துகின்றனர் முஸ்லிம்கள். எங்க SDP கட்சியினுடைய சேர சொல்லி எங்கள் மக்களை எல்லாரையும் துன்புறுத்துறாங்க. எங்கள சில பேர்களை கொண்டு வந்து மிரட்டி பெண்களையும் எங்களையும் மிரட்டி இந்த மாதிரி தொந்தரவு கொடுத்து நீ சேரலிட்டுன்னு சொன்னா நான் அந்த கேஸ் போடுவேன் இந்த கேஸ் போடுவேன் இட்டம் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவங்க இருக்கிறது 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காங்க. எங்க ஊரை வந்து 4 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கனால தண்ணியில விட மாட்டோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல வந்து பெடிஷன் கொடுக்குறாங்க. எங்களை கலெக்டரேட்டை கொடுத்து SBI வந்து விசாரிச்சு வந்தாங்க. எங்க ஊரை இந்த ஊர் கோவிலில் மார்கழி மாதத்தில் ஒரு சாதாரண ஒலிபெருக்கியில் கூட பக்தி பாடல்களை போட முஸ்லிம்கள் அனுமதிப்பதில்லை என்கிறார் கோவில் பூசாரி. ஒரு 2-3 வருஷமா பக்கத்துல பள்ளியாசலை கட்டி வச்சுக்கிட்டு நீ மார்கழியில் ரேடியா போடும்போது சவுண்டை குறைக்கணும் இல்லைன்னா போடக்கூடாது ரேடியா அப்படின்னு சொல்லி பசங்க வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு வண்டியை படித்து பேசுறாங்க. இப்படி இருந்து ஸ்பீக்கர் தான் வச்சிருக்கோம், மேலே குழாயிலாம் போடுறதில்ல. அதே மாதிரிக்கு 3-4 தடவை சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் மார்கழியில் வந்து 2 தடவை வந்து சொன்னாங்க சாயங்காலம் ரேடியா போடுவோம். இதைவிட கொடுமை SDPI கட்சிக்கு பயந்து இந்த ஊரில் உள்ள அனைத்து கட்சி கொடிக்கம்பங்களையும் இந்த ஊர் மக்கள் அகற்றியது. இந்த அருமையான யோசனையை கொடுத்தது யார் தெரியுமா? திருப்புல்லானி காவல் நிலைய அதிகாரிதான். பெரிய கொண்டாந்து ஊன்றாங்களே, நாங்க ஒரு அமைதியான ஏரியா மீன ஒரு ஏரியாவில் கொண்டாந்து ஊன்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது சரி இருக்கிற கொடியை ஃபுல்லாக அப்புறப்படுத்திருங்க, அவங்களை ஊண்ட விடாம ஆக்கிறோம் அப்படின்னு காவல்துறை சொன்னாங்க. அப்ப ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொடியுமே அப்புறப்படுத்தியாச்சு. ஜூன் 25, 2012 அன்று இதே பெரிய பட்டினத்தில் அஸ்ஸாம், பீகார், கர்நாடகா, கேரள மாநிலங்களில் இருந்து வந்த முஸ்லிம்கள் ரகசிய ஆயுத பயிற்சியில் ஈடுபட்டனர். இது கராத்தே பயிற்சி என்று சொல்லி இவர்களை விடுவித்தது காவல்துறை. அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளின் மறியல் போராட்டத்தினால் இந்த முஸ்லிம் பயங்கரவாதிகளை அரசு விடுவித்தது என்கிறார் ராமமூர்த்தி. விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே அம்மாவார் நகரில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையை மறிச்சாங்க. BFI உடைய வழக்கறிஞர்கள் டீம்லாம் வந்து இந்த விஷயங்கள்ல வந்து தலையிட்டு உடனடியாக ஒரு எல்லண்டோ பிரச்சனையை உருவாக்கி கட்டாயப்படுத்தி அவங்கள ஒரு நிர்பந்தப்படுத்தி இந்த இளைஞர்கள் மீது எந்த வழக்கும் போடாம அன்ரெக்கார்டா உடனே எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த படத்தை நன்றாக பாருங்கள். ஒரு சாதாரண கடற்கரை கிராமத்தில் எழுப்பப்பட்டுள்ள அரபி பள்ளி. தமிழகத்தின் மூலையில் இருக்கும் இந்த பெரிய பட்டினத்து முஸ்லிம் தன் தாய்நாடாக அரேபியாவை தான் பார்க்கிறானே தவிர இந்தியாவை அல்ல என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு.